என்னம்மா செய்கிற இன்னைக்கு? இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி செய்ய போகிறோம்பா. பைனாப்பிள் கேசரி. ஆமாம். வா வா, என்ன கலர்! ஒரு கிளாஸு ரவை எடுத்துக்கலாம். ரவையை வறுத்துக்கலாம். வறுக்கணுமா? ஆமாம். வறுத்துட்டோம்பா. இப்போ தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். நெய்யா? நெய் போட்டாச்சா? இப்போ முந்திரி போட்டுக்கலாம்பா. திராட்சை, பாதாம் இதை வறுத்துக்கலாம். அப்போ வறுத்தாச்சுவா. இப்போ தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். பைனாப்பிளா? அதையும் போட்டு வளர்க்கணுமா? அதே இந்த முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்த நெய்யிலே இந்த பைனாப்பிளை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்தாச்சுவா. இப்போ தட்டில் கொட்டிக்கலாம். தண்ணி வச்சுக்கலாமா. ஒரு கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி. சர்க்கரை ஒரு கிளாஸ் போட்டுக்கலாமா. சர்க்கரை ஒரு கிளாஸ். ஈக்குவல் ரேஷியோ. பா ஏலக்காயா? ஆமாம், பொடி பண்ணி வச்சுக்கிறோம்பா. அதை போட்டுக்கலாம். கொதிக்கணுமா? ஆமாம். கலர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம்பா. கேசரி பவுடர். கேசரி பவுடர் எல்லோ கலர். இப்போ கல் ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம்பா. கல் உப்பா? கல் உப்பு. இப்போ பைனாப்பிள் வறுத்து வச்சுக்கிறோம்லப்பா, அதை போட்டுக்கலாம். உப்பு எதுக்கு போடுறோன்னா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். இப்போது முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கிறோம்லப்பா, அதையும் போட்டுக்கலாம். அது கூட அளவே ரவை வறுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருக்கு நேரம் மெதுவா, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். நல்லா கலக்கி விடு. வந்துச்சா? ஆமாம்பா. கலர் பைனாப்பிள் கலர்ல இருக்குது. ஆமாம்பா. இப்போ நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம்பா. நெய். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பைனாப்பிள் கேசரி தயார். சூப்பர்.